சமையல் எண்ணெய் வகைகளுக்கான இறக்குமதி வரியை ஒன்றிய அரசு அதிரடியாக உயர்த்தியுள்ள நிலையில் ஒரே நாளில் எண்ணெய் விலை 20 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எண்ணெய் வகைகளின் இறக்குமதி வரியை ஒன்றிய அரசு திடீரென உயர்த்தியுள்ளது. அதன்படி கச்சா பாம் ஆயில், சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவற்றின் மீதான அடிப்படை இறக்குமதி வரி 0 இருந்து 20% உயர்த்தப்பட்டுள்ளது. இதே எண்ணெய் வகைகள் சுத்திகரிக்கப்பட்டிருந்தால் அவற்றிற்கான வரி 12.5% இருந்து 32.5% உயர்த்தப்பட்டுள்ளது. இறுதியாக கச்சா சமையல் எண்ணெய் வகைகளுக்கு 5.5 இருந்து 27.5%, சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் வகைகளுக்கு 13.75 இருந்து 35.75% என 22% கூடுதல் வரி வசூலிக்கப்படுகிறது. இதன் எதிரொலியாக அனைத்து எண்ணெய் வகைகளின் விலையும் 1 லிட்டருக்கு 15 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை அதிகரித்து உள்ளது. அரசு சொல்லக்கூடிய காரணம், விவசாயிகள் உற்பத்தி இப்பொழுது சந்தைக்கு வருகின்ற நேரத்தில் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இறக்குமதி எண்ணெயின் விலையை உயர்த்தியுள்ளார்கள் என்று சொல்கிறார்கள். அது ஓரளவு உண்மைதான். ஏனென்றால் விவசாயிகளுக்கு அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கும். அதே சமயத்தில் இந்த 20 ரூபாய் விலை உயர்வு என்பது சாதாரண மக்களுக்கும் ஒரு பாதிப்பு என்பதையும் நாம் மறுக்க இயலாது. லோக்கல் ஆயில் அவ்வளோ ஒன்று ஏறல, மீதி ஏறி இருக்கு. இங்கே லோக்கல் ஆயில் இது ஏறணும்னு அது ஏற்றுவாங்க. இனிமேல் அது ஏற வாய்ப்பு இருக்குது. இப்போ பாமாயில் எவ்வளோக்கு விற்றீங்க? இப்போ எவ்வளோ விற்கிது? பாமாயில் இது 90 ரூபாய்க்கு விற்ற பாமாயில் இன்றைக்கி 110 ரூபா சொல்கிறாங்க. சன்ஃப்ளவர் வந்து 110 ரூபா விற்ற சன்ஃப்ளவர் 130 ரூபாய்க்கு விற்கிது. பாமாயில் 20 ரூபா ஏற்றிட்டாங்க, சன்ஃப்ளவர் ஆயில் 20 ரூபா ஏற்றிருக்கிறாங்க. கேட்டால் இறக்குமதி வரி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி எண்ணெய் இல்லாமல் சமைக்கவே முடியாது. ஆனால் இப்படி விலைவாசி ஏற்றிட்டே போனால் நடுக்கிற ஆளுங்களாம் என்ன பண்ண முடியும்? எண்ணெய் விலை ஏறிச்சுன்னா எல்லாமே விலை ஏற்றுவாங்க. பலகார விலை எல்லாமே ஏற்றி தான் இது பண்ணுவாங்க. அப்போ நடுக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி விலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பாமாயில் மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்டவை வெளிநாடுகளில் இருந்து 60% அளவிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ரஷ்யா, அர்ஜென்டினா, பிரேசில் ஆகிய நாடுகளில் இருந்து இந்த எண்ணெய் வகைகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. வரி உயர்வால் இறக்குமதி எண்ணெய் வகைகளின் விலை வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.